வணக்கம் ஆப்ரகாம். தேனி மாவட்டம் மேகமலை பகுதியில் சட்டவிரோதமாக உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வந்த ஹோட்டல்கள், தங்கும் விடுதிகள் மற்றும் வீடு உள்ளிட்டவைகளை இன்று வருவாய்த்துறையினர் மற்றும் வனத்துறையினர் சீல் வைத்து பூட்டினர். தேனி மாவட்டத்தில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்து மேகமலையில் இன்று வருவாய்த்துறையினர் அதிரடியாக இந்த பூட்டி சீல் வைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக ஜான் கென்னடி என்ற சமூக ஆர்வலர் டெல்லியில் உள்ள உச்சநீதிமன்றத்தில் மேகமலை, ஹைவேஸ் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கருக்கு மேல் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அதனால் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக இதுபோன்று ஹோட்டல்கள், ரிசார்ட்டுகள், குடில்கள் என்று கட்டி வைத்து சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் கடந்த 3ஆம் தேதி இந்த சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் ஹோட்டல்கள், வீடுகள், அந்த பகுதிகளை உடனடியாக வருவாய்த்துறையினர் மற்றும் வனத்துறையினர் சீல் வைத்து அப்புறப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டனர். இந்த நிலையில் இன்று வனத்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் தேனி மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை தொடர்ந்து மேகமலை பகுதியில் செயல்பட்டு வந்த 9 விடுதிகள் மற்றும் தங்கும் வீடுகளை இன்று அதிரடியாக பூட்டி சீல் வைத்து அவைகளில் நோட்டீஸ் ஓட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிக அளவு ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டு, குறிப்பாக வருசநாடு, மேகமலை, ஹைவேஸ் உள்ளிட்ட பகுதிகளில் ஆக்கிரமிப்பாளர்கள் அதிகரித்து வருவதால் இதனால் அப்பகுதியில் நீர்நிலைகள் மற்றும் இயற்கை வளங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக பொதுநல வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த உச்சநீதிமன்றம் கடந்த 3ஆம் தேதி இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஏற்கனவே இந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்களை வனத்துறையினர் அப்புறப்படுத்தும் முயற்சியாக தொடர்ந்து அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அங்கு வசிக்கக்கூடிய வீடுகளுக்கு பராமரிப்பு பணிகள், தேவையான பொருட்கள் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது உச்சநீதிமன்றம் அப்பகுதியில் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில் உள்ள அந்த தனியார் தங்கும் விடுதிகள் உள்ளிட்ட ஹோட்டல்களை மூடி சீல் வைக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் வசிக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்கள், குறிப்பாக 1950 காலகட்டங்களிலிருந்து அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது இந்த உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து அங்கு 9 அந்த தங்கும் விடுதிகள், ஹோட்டல்கள், குடில்களை மூடி தற்பொழுது வருவாய்த்துறையினர் மற்றும் வனத்துறையினர் மூடி சீல் வைத்து நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டம் மேகமலை வனப்பகுதிகள் அனுமதியின்றி செயல்பட்ட 9 தங்கும் விடுதிகள் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி மூடப்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ஜெயபால் வழங்கி கேட்டோம்.